அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சய்யிதுனா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷா தஆலா நம்ம வந்து சூரா அல் முத்தஸ்ஸிர் 74வது சூரா. அல் முத்தஸ்ஸிர் அப்படின்னா போர்த்தி இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். இது மக்காவில் அருளப்பட்ட சூரா. இதில் மொத்த வசனங்கள் 56 இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்ம இன்றைக்கி 32லேருந்து 37 வரைக்கும் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கல்லா வல் கமர் வல்லைலி இஸ் அஸ்பர் வஸ்ஸுப்ஹி இதா அஸ்ஃபர் இன்னஹா லஇஹ்தல் குபர் نذيرا للبشر لمن شاء منكم أن يتقدم أو يتأخر. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது 32 பாருங்கள். கல்லா வல் கமர். கல்லா அப்படின்னா அவ்வாறல்ல, அப்படி கிடையாது, அவ்வாறல்ல. வல் கமரி. வல் கமர் அப்படின்னா சந்திரன் மீது சத்தியமாக. கமர் அப்படிங்கிறது சந்திரன். இதில் வந்து வாவ் வந்து முன்னாடி போட்டிருக்கு இல்லையா? இந்த வாவ் வந்து வாவுல் கசம், சத்தியத்தை குறிக்கிறதுக்காக வரக்கூடிய வாவ் இது. இந்த வாவ் வந்துச்சுன்னா அந்த இஸ்மில் உள்ள இந்த இறுதி எழுத்து பாருங்கள் கசரமாயிடும். அல்ஹம்துலில்லாஹ். அதனால தான் வல் கமரி அப்படின்னு வரும். ஸோ இதில் பாருங்கள், கல்லா வல் கமர், அவ்வாறல்ல. வல் கமர் சந்திரன் மீது சத்தியமாக. அவ்வாறல்ல அப்படிங்கிறது இங்கே எதை குறிக்குது? கல்லா அப்படின்னு வந்து எதை பற்றி இதை சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரகம் சம்மந்தமாக இந்த நிராகரிப்போர் சொல்கிறது மாதிரி கிடையாது, அப்படி கிடையாது. ஓகேவா? இந்த கல்லா அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக நோ சொல்கிறது. ஓகேவா? இந்த ஸ்ட்ராங்காக நோ சொல்கிறது. அதாவது சக்கர் அப்படிங்கிற அந்த நரகம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நிராகரிச்சிட்டு இருந்தாங்க இந்த மக்கள். நிராகரிக்கக்கூடிய நிராகரிப்போர் சொல்கிறது மாதிரி கிடையாது, கல்லா அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு அர்த்தம். பட் நோ பை த மூன். ஓகேவா? இதில் ஒரு ஸ்ட்ராங்கான நோ சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா இந்த டிஸ்பிலீவர்ஸு, நிராகரிப்பாளர்கள், அவங்க வந்து இந்த 19 நரக காவலர்களை பற்றி என்ன சொன்னாங்க, அவங்கக்கிட்ட இருந்த ஒப்பீனியன் என்ன, அவங்க என்ன கிளைம் பண்ணாங்க, எதை வந்து மறுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி ஆயத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருந்துச்சு. அதை வந்து என்ன அப்படின்னு சொன்னால், கல்லா அப்படி கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நோவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். கல்லா அவங்க நினைக்கிறது மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். ஸோ அப்படி என்ன அவங்க நினச்சாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதாவது அபு ஜஹலை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் அப்படி தானே சொல்லிட்டு இருந்தான். நரகத்தோட மொத்த காவலாளிகள் வந்து 19 பேர் அப்படின்னு இந்த ஆயத்து இறங்கின உடனேயே அந்த மக்கள்லாம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து ஈஸியாக வந்து, நீங்கள்லாம் வந்து வீரர்கள்ப்பா, நீங்கள் 10 பேரை வந்து எதிர்த்து நின்று போராடக்கூடியவங்க, ஈஸியாக வந்து நீங்கள் வந்து வீழ்த்திடுவீங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு ஆளை ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு மலக்கை வந்து ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது கஷ்டமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் அபுல் அஷத் அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஒரு வீரனாக இருந்தான். அந்த மக்கள்கிட்ட ஒரு மதிக்கத்தக்க ஒரு வீரனாக இருந்தான். அவன் வந்து அந்த காவலாளிகள் வந்து அவன் எப்படி சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒரு 17 பேரை வந்து ஈஸியாக ஜெயிச்சிடுவேன், அவங்கள வந்து தடுத்துடுவேன், 10 பேரை வந்து முதுகாலையே வந்து தடுத்துடுவேன், 7 பேரை வந்து வயிற்றாலேயே இடித்து தள்ளிடுவேன், மீதமுள்ள 2 பேரை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ரொம்ப எகத்தாளமாக அந்த மாதிரி சொன்னான். அது மட்டும் இல்லாமல் பாலத்துக்கிட்ட, சிராத் அப்படிங்கிற பாலத்துக்கிட்ட இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து என்னை தொடர்ந்து பின்னாடி என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, என்னை வந்து அவங்க தடுத்தாங்க அப்படின்னு சொன்ன அந்த காவலாளிகளில் 10 பேர் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, என்னோடய ரைட் ஷோல்டரால், அதாவது வலது புஜத்தால் நான் தடுத்துடுவேன், பாக்கி இருக்கிற 9 பேரை வந்து நான் இடது புஜத்தால் தடுத்துருவேன், லெஃப்ட் ஷோல்டரால் தடுத்துருவேன், அவங்கள வந்து மோதி நரகத்தில் தள்ளிடுவேன், நம்ம எல்லாரும் ஜாலியாக சுவனத்துக்குள்ளார ஆனந்தமாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப எகத்தாளமாக, ரொம்ப கேலியும் கிண்டலுமா இந்த நிராகரிப்போர் பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் கல்லா அப்படின்னு சொல்கிறான். அப்படி கிடையாது, நரகம் சம்மந்தமாக நிராகரிப்போர் சொல்கிற மாதிரி கிடையாது
அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சக்கர் அப்படிங்கிற நரகம் அதை வந்து நிராகரிக்கக்கூடியவங்க மாதிரி இது கிடையாது, ரொம்ப ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பை த மூன் வல் கமரி அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஒரு பெரிய விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தின் மேலே சத்தியம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் பெரிய விஷயம் வந்து வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வல் கமரி அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சந்திரன் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு அடுத்த ஆயத்தில் பாருங்கள் வல்லைலி இத் அத்பர். அடுத்த சத்தியம் என்னன்னா வல்லைலி அப்படின்னா இரவின் மீது சத்தியமாக. இது அதுபர இது அப்படிங்கிறது போது வென் அப்படின்னு அர்த்தம். அதுபர் அப்படின்னா அது முடியும் போது, டிபார்ட் ஆகும்போது, முடியும் போது, பின்னோக்கி போகும்போது. ஓகேவா? இரவின் மீது சத்தியமாக அது பின்னோக்கி செல்லும்போது, அப்போது இதை வந்து இரவின் மீது சத்தியமாக அது முடியும் போது அதுலேயும் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அடுத்ததாக பாருங்கள் 34வது ஆயத்து வஸ்ஸுப்ஹி இதா அஸ்ஃபர். வஸ்ஸுப்ஹி அடுத்தது எதன் மேலே சத்தியம் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடியற்காலை, அதிகாலை மீது சத்தியமாக. இதா அப்படின்னா போது அப்படின்னு அர்த்தம். அஸ்ஃபர் அது ஒளி வீசும்போது, பிரைட்டன் ஆகும்போது, ஷைனிங் ஆகும்போது. விடியற்காலையின் மீது சத்தியமாக அது வெளிச்சமாகும்போது. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்களில் நமக்கு என்ன சொல்ல வரான்? ஒருபோதும் இல்லை சந்திரன் மீது சத்தியமாக, இரவின் மீதும் சத்தியமாக அது திரும்பி செல்லும்போது, விடியற்காலையின் மீது சத்தியமாக அது பிரகாசம் அடையும் போது. அப்போது இந்த 3 விஷயங்கள் மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் பண்ணுறான். எது மேலே? சந்திரன், இரவு, விடியற்காலை, இல்லையா? ஸோ இந்த 3 முக்கிய பொருள்கள் மேலே, அல்லாஹ் படைத்த 3 முக்கிய பொருட்கள் மேலே சத்தியம் செய்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய விஷயம் இதில் பின்னாடி தான் வரப்போகுது. ஏன்னா ஒரு சத்தியம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா ஒரு பெரிய விஷயத்தை பற்றி சொல்ல போகிறான் அப்படின்னு அர்த்தம். அந்த பெரிய விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறு உலகம், நரகம். இதை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்குது அப்படிங்கிறத நிரூபிப்பான். அதுதான் வந்து நமக்கான பெரிய விஷயம். ஓகேவா? அப்போது அந்த சந்திரன், இரவு, விடியற்காலை இதெல்லாம் எதுக்காக இங்கே மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது. என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதில் 32ல் வல் கமரி அப்படின்னு சொல்கிறான். அதாவது நிலவு மீது சத்தியமாக, பின்வாங்கும் இரவு மீதானையாக, வெளுக்கும் விடியல் மீதானையாக. ஓகே, இதுதான் இந்த 3 விஷயங்கள். அதாவது வல் கமர் அப்படிங்கும் போது வல் கமரி சந்திரன், இந்த பிரகாசம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட காலம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். பிறையிலேருந்து முழு நிலவாக மாறும் இல்லையா? அதுக்கப்புறமா முழு நிலவுலேருந்து திரும்பவும் பிறையாக குறைஞ்சிக்கிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும், மறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு சந்திரனோட ஒரு ஃபேஸ், மூணில் ஒரு ஃபேஸாக இருக்குது. அதாவது பிறையிலேருந்து முழு நிலவு, முழு நிலவுலேருந்து திரும்பவும் பிறை, இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து அல்லாஹுடைய சக்திக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரணும். இது மாதிரி தான் இந்த உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வளர்ச்சி அடைய செஞ்சு அதுக்கப்புறமா குறைச்சிக்கிட்டே வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான், இந்த உலகத்தை அழிச்சிடுவான். அதே மாதிரி சந்திரன் வந்து எப்படி திரும்பவும் தோன்றுது இல்லையா? அதே மாதிரி இந்த மறு உலகத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தோற்றுவிப்பான். இது வந்து அல்லாஹுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு காரியம்தான், ரொம்ப எளிதானது தான், ரொம்ப சுலபமானது தான் அப்படிங்கிறத நம்ம உணரணுங்கிறதுக்காக தான் வல் கமரி அப்படின்னு சந்திரன் மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் பண்ணுறான். அடுத்தது பார்த்திங்கன்னா வல்லைல் அப்படிங்கும் போது பகல் அழிஞ்சு போய் தான் இரவு வருது இல்லையா? அதுக்கப்புறமா இரவு அழிஞ்சு போய் பகல் வருது. இது ஒரு ப்ராசஸாக வந்து போய்கிட்டே இருக்குது. இது மாதிரி தான் இந்த உலகமும் அழிஞ்சு மறு உலகம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம உணர்த்தணுங்கிறதுக்காக தான் வல்லைலி இரவின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்கிறான். அதாவது அது முடியும் போது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் பகல் வரும் இல்லையா? அடுத்தது பாருங்கள் வஸ்ஸுப்ஹி. சுபஹ அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஃபஜ்ருக்கும் சுபஹன்னு தான் சொல்லுவோம், விடியற்காலை அப்படின்னு சொல்லுவோம். விடியற்காலையில் வெளிச்சம் மங்கி போயிடும். வெளிச்சம் மங்கி இருக்கக்கூடிய அந்த விடியற்காலையாக இருக்கும். அது வந்து மறைஞ்சு வெளிச்சம் கொண்ட பகல் வரும். இதே மாதிரி தான் இந்த உலகமும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது அழிஞ்சு போய் திரும்பவும் மறு உலகம் வரும்.
அப்படிங்கிற விஷயத்தை தான் வசுபஹி இதா அஸ்ஃபர். அந்த இதா அஸ்ஃபர் அப்படின்னா அது ஒளி வீசும்போது, அப்போது விடியற்காலையின் மீது சத்தியமாக அது வெளிச்சமாகும் பொழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிச்சம் மங்கி இருக்கக்கூடிய அந்த விடியற்காலை மறைஞ்சு வெளிச்சம் வரக்கூடிய அந்த பகல், அதாவது சுபுகலேருந்து துஹா வரும் இல்லையா, அது மாதிரி தான் இந்த உலகம் அழிஞ்சு போய் என்ன வரும்னா மறு உலகம் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணர்த்துறான் அப்படின்னு தான் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. இந்த ஆயத்துக்கள் மூலமாக நமக்கு தத்துவங்களை ஒரு கருத்தாக இந்த 3 பொருட்கள் மேலே அல்லாஹ் சத்தியம் செஞ்சு நமக்கு எடுத்து சொல்கிறான். அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வல் கமர் வல் லைல் வஸ் சுபஹ். அப்போது கமரு, லைலு, சுபஹ் இந்த 3 விஷயங்கள் மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அது அடுத்ததாக ஒரு பெரிய விஷயம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரவு பின்னோக்கி போயிட்டு விடியற்காலை தோன்றுது. அது மாதிரியே தான் இஸ்லாம் அப்படிங்கிற இந்த மார்க்கம், இந்த நூறு ஒளி இருக்குது பார்த்திங்களா, இது எதை போக்குச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாஹில் அப்படிங்கிற இந்த இருளை போக்குச்சு அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரியே என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குர்ஆன் அப்படிங்கிற இந்த ஒளி அதுவும் வந்துச்சு. அதாவது அது ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம இதில் உணரலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு பிற்பாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம், 2 பேருக்கும் இடைப்பட்ட காலங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 600 வருடங்கள், அதாவது 6 செஞ்சுரிஸ், நூற்றாண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த நூற்றாண்டுகளில் பார்த்திங்கன்னா இருளாகவே தான் இருந்திருக்கு. அப்போது இந்த இருளை போக்குறதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒளியாக வராங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஆயத்தை உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வசுபஹி இதா அஸ்ஃபர், விடியற்காலையின் மீது சத்தியமாக அது வெளிச்சமாகும் பொழுது அப்படிங்கிறதுக்கு இந்த அர்த்தங்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்கிறோம். அடுத்ததை பாருங்கள், இன்னஹா லஇஹ்தல் குபர். இன்னஹா அப்படின்னாலே நிச்சயமாக அது அப்படின்னு அர்த்தம். இந்த அது இன்ன அப்படின்னா நிச்சயமா, ஹா அப்படிங்கிறது அது. இந்த ஹா எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரகத்தை தான் குறிக்குது அப்படிங்கிறது தான் முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து, விரிவுரையாளர்களுடைய கருத்தாக இருக்குது. இன்னஹா அப்படின்னா நிச்சயமாக அது. லா இஹ்தல் குபர், அதாவது லா இஹ்தல், லா அப்படிங்கிற அந்த லாம் ஃபத்ஹா கண்டிப்பாக, உறுதியாக, ஷுவரா அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். இஹ்தா அப்படின்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம். அல் குபர் அப்படிங்கிறது மிகப்பெரியது அப்படின்னு அர்த்தம். அப்போது ல எஹ்தல் குபர் அப்படின்னா மிகப்பெரிய விஷயங்களில் ஒன்றாகும். அப்போ ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம், நிச்சயமாக அந்த சக்கர் அப்படிங்கிற நரகமானது மிகப்பெரியவற்றுள் ஒன்றாகும். அதாவது ஷுவலி இட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது நிச்சயமாக அந்த நரகமானது மிகப்பெரிய பொருட்களில் ஒன்றா இருக்குது. அதாவது இருக்கிறதுலே ரொம்ப கிரேட்டஸ்டானது இந்த ஹெல்ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது சொல்லுது. இந்த நரகம் மிகப்பெரியவற்றுள் ஒன்றாகும். அதாவது இந்த 3 விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய விஷயம் வரப்போகுது. அதுக்கான ஜவாபு இதுதான். ஏன்னா இதா போது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஷர்த்துக்கு என்ன ஜவாபாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னஹா ல இஹ்தல் குபர், இதுதான் ஜவாபாக இருக்குது. இதுதான் அதுக்கான ஒரு என்னென்னா ஒரு பதிலாக இருக்குது. நிச்சயமாக அது நரகம் மிகப்பெரிய விஷயங்களில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்கிறான். அந்த நெருப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயத்தில் ஒன்றா இருக்கும். அந்த விஷயம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் பாருங்கள், 36ல் நதீரல் லில் பஷர். நதீர் அப்படின்னா வார்னிங், எச்சரிக்கை. லில் பஷர், யாருக்கு எச்சரிக்கை? ஹியூமன் பீயிங்ஸுக்கு, மனிதர்களுக்கு. அப்போது அந்த நரகம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியதாகும். அப்போது எ வார்னிங் டு ஹியூமன் கைண்டாக இருக்குது. அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மேன்கைண்டுக்கே அல்லாஹுடைய வசனங்கள், குர்ஆன் அப்படிங்கிறது ஒரு வார்னிங் தான். இதில் தான் நரகத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் தான் நமக்கு எடுத்து சொல்கிறான். அப்போது இந்த ஹெல் ஃபயர் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக எல்லா மனிதர்களுக்கும், முஸ்லிம்ஸுக்கு மட்டும் இல்லை, நான் முஸ்லிம்ஸுக்கு, எல்லா மதத்தினருக்கும், எல்லா சமயத்தினருக்கும், இந்த எல்லா கொள்கை உடையவர்களுக்கும், பஷர் அப்படின்னா மனிதர்களுக்கு இது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து உணர்றோம். சுப்ஹானல்லாஹ். அப்போது இன்னஹா அப்படிங்கிற இந்த பிரதிபெயர் சொல் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரகத்தை தான் குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மனிதர்களை எச்சரிக்கக்கூடியதாகவும் இருக்குது
அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக 37 பாருங்கள், லிமன் ஷாஅ மின்கும் ஐ யதகத்தம அவ் யதஅஹர். அப்போது இதில் வந்து லிமன் லிமன் அப்படின்னா யார் அப்படின்னு அர்த்தம். ஷாஅ நாடினாரோ, மின்கும் உங்களில், அன் அப்போது இதை சேர்த்து ஓதும்போது ஐ யதகத்தம முன்னேறுவதற்கு, அவ் அல்லனா அவ் அப்படின்னா அல்லது அப்படின்னு அர்த்தம். யதஅஹர் பின் தங்கி விடுவதற்கு, உங்களில் எவன் அதை முன்னோக்கியோ அல்லது அதிலிருந்து பின்வாங்கியோ செல்ல விரும்புகிறானோ அவனை அது எச்சரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போது உங்களில் யார் வந்து வழிபாட்டில் முன்னேறதற்கு நாடுறாங்களோ அவருக்கும், இல்லைனா அல்லது நன்மையில் பின்தங்கி பாவத்திலிருந்து விடுவதற்கு நாடினாரோ அவருக்கு இந்த நரகம் எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் சொல்கிறான். அதாவது யாரெல்லாம் ஹூவர் வில்ஸ் உங்களுக்குள்ளார அமங் யூ டு ப்ரொசீட் இல்லைனா ஸ்டே பிஹைண்டு. ப்ரொசீட் அப்படிங்கும் போது எதன் பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைச்சியஸ்னஸ், அதாவது உங்களில் நன்மையை நாடுறாங்களோ. எப்படி நன்மையை நாடுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த வார்னிங்கை அக்செப்ட் பண்ணவங்க தான் நன்மையை நாடுவாங்க. வார்னிங்கை அக்செப்ட் பண்ணாதவங்க, அந்த நதீர் அப்படிங்கிற அந்த வார்னிங்கை அக்செப்ட் பண்ணாதவங்க ஸ்டே பிஹைண்டு, பின்னாடியே இருப்பாங்க, பின்தங்கி இருப்பாங்க. அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் நமக்கு சொல்லி காமிக்கிறான். ஸோ இதில் வந்து லீட் பண்ணுங்கள் இல்லைனா லேக் ஆகிடுங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போது இதில் வந்து ஒன்று நீங்கள் வந்து குர்ஆனுடைய ஒளியை எம்ப்ரேஸ் பண்ணணும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து தழுவி இருக்கணும். அப்போது குர்ஆனை நீங்கள் வந்து இஸ்லாத்தை தழுவணும். இஸ்லாத்தை தழுவுனீங்கன்னா நேர் வழியில் போயிடுவீங்க. இல்லை நீங்கள் இஸ்லாத்தை தழுவலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஓன் சாய்ஸ் தான். அப்போது தழுவலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, டிஸ்பிலீஃபில் ரொம்ப பின்தங்கி இருப்பீங்க. நீங்கள் வந்து நிராகரிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. அப்போது அந்த எச்சரிக்கை நதீர் அப்படிங்கிறது உலக மக்கள் எல்லாருக்காகவும் சொல்லப்படுறது தான். இந்த நதீரை நீங்கள் யாரெல்லாம் ஏற்றுக்கிறீங்களோ, அந்த வார்னிங்கை யாரெல்லாம் ஏற்றுக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் நேர் வழியில் போவீங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க, பின்தங்கி போயிடுவீங்க அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்கெல்லாம் நமக்கு சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதை தான் இதில் நம்ம பார்க்குறோம். அதாவது உங்களில் வந்து சத்தியத்தை ஏற்க முன் வரக்கூடியவங்க அல்லது அதிலிருந்து பின்வாங்கக்கூடியவங்க, அதாவது இது ரெண்டுத்துக்குமே சாய்ஸ் இருக்குது. ஓகேவா? அதை வந்து விரும்புகின்ற வரை அது வந்து எச்சரிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போது அதன் மூலமாக சத்தியத்துக்கான நல்வழி பெற நினைக்கக்கூடியவங்க, இல்லைனா எச்சரிக்கையை ஏற்காமல் பின்வாங்கி செல்லக்கூடியவங்க, அதாவது மறுக்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது எச்சரிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்கெல்லாம் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த ஆயத்துக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது முஸ்லீம்ஸாக இருக்கக்கூடியவங்க, நான் முஸ்லீம்ஸாக இருக்கக்கூடியவங்க, அதாவது ஈமான் கொண்டவர்கள், ஈமான் கொள்ளாதவர்கள், இவங்களுக்கு கண்டிப்பாக நரகத்தை பற்றி நல்லாவே எச்சரிக்கப்பட்டாச்சு. எதில்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எச்சரிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக மனிதர்களுக்கு எச்சரிக்கிறான். அப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிராகரிச்சுட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து இப்போது சூஸ் பண்ணலாம். அவங்களுடைய ஓன் இண்டிவிஜுவல் சாய்ஸ் தான். அவங்க சூஸ் பண்ணலாம். எதை சூஸ் பண்ணலாம்? இந்த நதீர், இந்த வார்னிங்கை வச்சுக்கிட்டு நம்ம வந்து முன்னோக்கி போகலாமா அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணலாம். முன்னோக்கி அவங்க வந்து போயிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிராகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து வார்னிங்கை ஏற்றுக்கவே இல்லை, ஆனால் அது முன்னாடி போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எதுக்குள்ளார நுழைவாங்க, நரகத்துக்குள்ளார நுழைஞ்சிருவாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நிராகரிக்கிறத விட்டுட்டாங்க, இறைவனை தௌஹீதை ஏற்றுக்கிட்டாங்க, ஏகத்துவத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போது நேர் வழியில் நடப்பாங்க. நேர் வழியில் நடப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்க நரகத்துலேருந்து பின்வாங்கி போயிடுவாங்க. பின்வாங்கி போய் சொர்க்கத்துக்குள்ளார நுழைஞ்சிருவாங்க. அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்கிறான். லிமன் ஷாஅ மின்கும் ஐ யதகத்தம அவ் யதஅஹர். உங்களில் யார் வழிபாட்டில் முன்னேறுவதற்கு நாடினாரோ அவருக்கு, அல்லது நன்மையில் பின்தங்கி பாவத்தில் இருந்து விடுவதற்கு நாடினாரோ அவருக்கு இந்த நரகம் எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ்.
உங்களில் முன்னேறி செல்வதற்கோ பின்தங்கி விடுவதற்கோ விரும்பும் ஒவ்வொரு மனிதரையும் அச்சுறுத்தக்கூடியதாகும். அப்போது இந்த நரகம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குது? மிக பெரியவற்றுள் ஒன்றாக இருக்குது. மனிதர்களுக்கு அச்சுறுத்தக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்குறோம். அப்படிங்கும்போது முன்னேறி செல்வதற்கு பின்தங்கி விடுவதற்கும் விரும்பக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் இது அச்சுறுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த 3 விஷயங்கள் மேலே சத்தியம் பண்ணிவிட்டு வல் கமர் வல் லைல் வஸ் சுப்ஹ் இதன் மேலே சத்தியம் பண்ணிவிட்டு ஒரு பெரிய விஷயத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். அந்த பெரிய விஷயம் சக்கர் அப்படிங்கிற நரகம். அது ரொம்ப ரொம்ப மிக பெரியவற்றுள் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அது மனிதர்களை அச்சுறுத்தக்கூடியதாக இருக்குது, எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்குது, வார்ன் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்களில் முன்னேறி போகிறதுக்கோ இல்லை பின்தங்கி விடுறதுக்கோ யார் விரும்புகிறீங்களோ அந்த ஒவ்வொரு மனிதரையுமே, அப்படி யோசிக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மனிதரையுமே இது இந்த நரகம் அப்படிங்கிறது எச்சரிக்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக உங்களில் யார் முன்னோக்கவோ இல்லைனா அதை விட்டு பின்தங்கி செல்லவோ விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு இது எச்சரிக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதை நம்ம உணர்ந்து ஓதுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா அல் முத்தஸிர் 74வது சூறாவில் இன்ஷா அல்லாஹ் நம்ம 32லேருந்து 37 வரைக்கும் உள்ள ஆயத்துக்களுக்கு தஜ்வீத் சட்டங்களை பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கல்லா வல் கமர். காஃப் ஃபதா லாம் ஷத்தா கல், லாம் ஃபதா அலிஃப் மத்து லா கல்லா. இதில் காஃபுக்கு அகசல் லிசான் நாவின் கடைசி பகுதி எழுத்து. அடுத்தது லாம் அப்படிங்கிறது ஹஃபத்துல் லிசான் நாவின் ஓரப்பகுதி எழுத்து. இதில் அலிஃப் மத்து இருக்கிறதுனால 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். அடுத்தது வல் கமர். வா ஃபதா லாம் சுகோன் வல், நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். காஃப் ஃபதா கா, மீம் ஃபதா மா, ரால கெசரா இருக்குது. இப்போ வக்ஃபு பண்ணால் சுக்குனா மாற்றுவோம். அப்போது வல் கமர். இந்த காஃப் அப்படிங்கிறது அகசல் லிசான் எழுத்து நாவின் கடைசி பகுதி. மீம் அப்படிங்கிறது ஷஃபத்தான். ரா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது தரஃபுல் லிசான் எழுத்து நாவின் நுனிப்பகுதி. இப்போது இதில் காஃப் தஃப்ஹைமா ஓதணும். இப்போ ரால சுக்கூன் பெற்றிருக்கிறதுனால இந்த ராவையும் தஃப்ஹைமா ஓதணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஃபத்தா இருக்கிறதுனால. இதை எப்படி ஓதுறது? கல்லா வல் கமர். அடுத்தது 33வது ஆயத்து. வல்லைலி இத் அத்பர். வா ஃபதா லாம் ஷதா வல், லாம் ஃபதா யா சுக்கூன் லை. வல்லைலி, லாமில் கெசரா இருக்குது. வல்லைலி. இப்போது இதில் வாவுக்கும் லாமுக்கும் நடுவில் ஹம்சத்துல் வசல் அதை உச்சரிக்க மாட்டோம். வல்லைலி. இந்த லாம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஹுருஃபு ஷம்சியா. அடுத்தது இதில் லாம் ஃபதா யா சுக்கூன் லை, இது யாவுல் லீன். இது அடுத்தது லாமில் கெசரா இருக்குது லி. வல்லைலி. அடுத்தது இவ் ஹம்சா கெசரா, ஜால் சுக்கூன் இவ். இந்த ஜாலில் சுக்கூன் இருக்குது இல்லையா, இது ஜால் தரஃபுல் லிசான் எழுத்து. இது ஜஹரு சிஃபத் இருக்குது, ஷித்தா சிஃபத்தும் இருக்குது, ரஹவா சிஃபத் இருக்குது. இந்த இதில் ரஹவா சிஃபத் இருக்குது. அப்போது இவ் இதில் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா இந்த நுனி நாவு மேல் பற்களுக்கு கீழே வச்சு சொல்லணும். இவ். அடுத்தது அதுபர். ஹம்சா ஃபதா தால் சுக்கூன் அது. இதில் தாலில் சுக்கூன் இருக்கிறதுனால இது கல்கலத்து சுகரா லைட்டாக கல்கலாக கொடுக்கணும். இது ஷித்தா தன்மை இருக்குது, ஜஹரு தன்மையும் இருக்குது. அடுத்ததாக ப ஃபதா ப, ரா ஃபதா ரா. இதில் ப அப்படிங்கிறது ஷஃபத்தான், ஓகேவா. ரா அப்படிங்கிறது தரஃபுல் லிசான் எழுத்து. இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வக்ஃபு பண்ணுறதுனால ரா சுக்கூனை மாற்றிடுவோம். அப்போது ரா சுக்கூன் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஃபத்தா வந்துச்சுன்னா இந்த ராவை தஃப்ஹீமா ஓதணும். இது எப்படி ஓதுறது? வல்லைலி இவ் அத்பர். அடுத்தது வஸ்ஸுப்ஹி இதா அஸ்ஃபர். வா ஃபதா சாது ஷத்தா வஸ், சாது தொம்மா, ப சுக்கூன் சுப். இதில் நடுவில் இருக்கக்கூடிய அலிஃப் லாமை உச்சரிக்க மாட்டோம். அதாவது ஹம்சத்துல் வசலையும் லாமையும் உச்சரிக்க மாட்டோம். ஏன்னா சாது இது பாருங்கள் ஹுருஃபு ஷம்சியா. அப்போது வஸ்ஸுப்ஹி இந்த பேல சுக்குன் இருக்குது, இது கல்கலத்து சுகுரா. அடுத்தது ஹேல கெஸ்ரா. வஸ்ஸுப்ஹி ஹி. இந்த ஹி அப்படிங்கும் போது இது வசத்துல் ஹல்க்கு எழுத்து, நடுத்தொண்டை எழுத்து. அடுத்தது இதா ஹம்சா கெஸ்ரா இ,
ஜால் ஃபதா அலிஃப் மத்து ஜ 2 ஹரக்கத்தை நீட்டணும். இந்த ஜால் வந்து தரஃபுல் லிசான் நுனினாவை எழுத்து. ஈதா அடுத்தது பாருங்கள், இந்த அலிஃப் மத்துக்கு அடுத்ததாக ஹம்சா வந்திருக்குது. அடுத்த வார்த்தையின் முதல் எழுத்து ஹம்சா. அப்போ இங்கே என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மத்துல் ஜாயிஸ் அல் முன்ஃபசில் அப்படிங்கிற சட்டம். அப்போ 4 இல்லைனா 5 ஹரக்கத்தை நீட்டி ஓதணும். ஈதா அப்படி நீட்டுங்க. அஸ்ஃபர் ஹம்சா ஃபதா சீன் சுகூன் அஸ் அஸ். ஓகே, இந்த சீனில் சுகூன் இருக்குது. இது வந்து ஹம்ச சிஃபத்தை கொடுக்கணும். இதை தரஃபுல் லிசான் எழுத்து. காற்று வெளியில் தள்ளணும். ரஹாவா டைமிங்கும் கொடுக்கணும். அப்போது அஸ். அடுத்தது ஃப ஃபதா ஃபங்கிறது நமக்கு தெரியும். இது என்னது? ஷஃபத்தான் உதடு எழுத்து. இப்போது ராவில் ஃபத்தா இருக்குதா? இப்போ நம்ம வக்ஃபு பண்ணால் ராவை சுக்கூன் ஆக்குவோம். அப்போது ராவில் சுக்கூன் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஃபத்தாங்கிறதுனால இந்த ராவை தஃப்ஹீமாக ஓதணும். வஸ்ஸுப்ஹி இதா அஸ்ஃபர். அடுத்தது 35வது ஆயத்தை பாருங்கள். இன்னஹா லஇஹ்தல் குபர். இன்னஹா ஹம்சா கெசரா நூன் ஷத்தா இன் நூன் ஃபத்ஹா இன்ன. இந்த நூனில் வந்து அக்கமல் குன்னா கொடுக்கணும். அடுத்தது ஹ ஃபத்ஹா அலிஃப் மத்து ஹ 2 ஹரக்கத்தை நீட்டணும். இந்த ஹ அப்படிங்கிறது வந்து அக்கசல் ஹல்க்கு. ஓகேவா? அக்கசல் ஹல்க்கு. அப்போது இது கீழ் தொண்டையிலேருந்து வரணும். அடுத்தது ல லாம் ஃபத்ஹா ல. தா ஹம்சா கெசரா ஹ சுக்கூன் எஹ். அப்போது இதில் ஹம்ச சிஃபத்து கொடுக்கணும். ஹ சுக்கூன் பெற்றிருக்கிறியா, அதே மாதிரி ரஹாவா சிஃபத்தை கொடுக்கணும். அடுத்தது தால் ஃபத்ஹா அலிஃப். அப்போது இந்த இடத்துல வந்து அலிஃப் மக்சூரா இருக்குது. அப்போது தல். இப்போது தால் ஃபத்ஹா லாம் சுக்கூனோட இணைச்சிருவோம். அப்போது ல தல். அடுத்தது நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். அடுத்தது காஃப் தொம்மா கு ப ஃபத்ஹா ப ரா கெசரா கி ரா கெஸ்ரா ரி. அப்போது ல தல் குபரி. இப்போது இதை வந்து நம்ம ராவை வந்து சுக்கூனை மாற்றிடுவோம் வக்ஃபு பண்ணுறதுனால. அப்போது ரா சுக்கூன் பெற்றதுக்கு முன்னாடி ஒரு எழுத்து ஃபத்தா இருந்துச்சுன்னா அந்த ராவை தஃப்ஹீமாக ஓதணும். அப்படின்னா எப்படி ஓதுறது? இன்னஹா லஇஹ்தல் குபர். அடுத்தது 36 பாருங்கள். நதீரல் லில் பஷர். நூன் ஃபத்ஹா நூனில் வந்து தரஃபுல் லிசான் நுனினாவை எழுத்து. அடுத்தது ஜால் கெஸ்ரா யா மத்து வி 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஜால் வந்து தரஃபுல் லிசான் எழுத்து. அடுத்ததான் ரா ஃபத்தேன் இருக்குது, தன்வீன் வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்த வார்த்தையின் முதல் எழுத்து என்னன்னு பார்க்கணும். அப்போது இதில் லாம் இருக்குது. அப்போது நம்ம இங்கே இதுகாம் பண்ணணும். இதுகாம் பிலா குன்னா. ஓகே, இதுகாம் கைரி குன்னா அப்படின்னு சொல்லலாம். அப்போது குன்னா செய்யாமல் இதுகாம் பண்ணணும், இணைச்சிடணும். அப்போது நதீரல் லில். ஓகே, லாம் கெசரா லாம் சுக்கூன் லில். அடுத்தது ப ஃபத்ஹா ப ஷீன் ஃபத்ஹா ஷ ரா கெசரா ரி லில் பஷரி. அப்போது இந்த ஷீன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து வசத்துல் லிசான் எழுத்து, நடு நாவு எழுத்து. அடுத்ததாக ராவில் வந்து கெசரா இருக்குது. இப்போது வக்ஃபு பண்ணால் ராவை சுக்கூனை மாற்றுவோம். அதுக்கப்புறம் ரா சுக்கூன் பெற்றதுக்கு முன்னாடி எழுத்து ஃபத்ஹாவாக இருந்துச்சுன்னா அந்த ராவை தஃப்ஹீமாக ஓதணும். அப்போ எப்படி ஓதுறது? நதீரல் லில் பஷர். அடுத்தது 37வது ஆயத்தை பாருங்கள். லிமன் ஷாஅ மின்கும் அன் யதகத்தம அவ் யதஅஹர். அப்போது இதில் பாருங்கள், லாம் கெஸ்ரா லி மீம் ஃபத்ஹா நூன் சுக்கூன் மன் லிமன். இப்போது இந்த நூனுக்கு அடுத்ததாக நூன் சாக்கினாக்கு அடுத்ததாக என்ன எழுத்து வந்திருக்கு? ஷீன் இருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம் அப்படின்னா இஹ்ஃபா சட்டம். நூனை மறைச்ச கொன்னா செஞ்சு ஓதணும். அப்போது லிமன் ஷா அப்படின்னு ஓதுவோம். அப்போ ஷா இந்த இடத்துல ஷீன் ஃபத்ஹா அலிஃப் மத்து. அதுக்கு அடுத்த அந்த ஒரே வார்த்தையிலேயே அடுத்த எழுத்து என்ன? ஹம்சா வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? மத்தல் வாஜிபல் முத்தசில் அப்படிங்கிற சட்டம். அப்போது 4 இல்லைனா 5 ஹரக்கத்தை நீட்டணும். ஷா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக மீம் கெசரா நூன் சுக்கூன் மின். இப்போது நூன் சாக்கினாக்கு அடுத்த எழுத்து கேஃப் வந்திருக்குது. அப்போது இங்கேயும் என்ன பண்ணணும்? இஹ்ஃபா பண்ணணும், மறைச்ச குன்னா செஞ்சு ஓதணும். மின் கும். ஓகே, அப்போது கேஃப் தம்மா மீம் சுக்கூன் கும் மின் கும். இப்போது மீம் சாக்கினாக்கு அடுத்தது என்ன வந்திருக்குது? ஹம்சா இருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம்? இதுஹார் பண்ணணும், இதுஹார் ஷஃபவி. அப்போது தெளிவாக தான் நம்ம ஓதணும். மின் கும். அடுத்தது ஹம்சா ஃபத்ஹா நூன் சுக்கூன் அன். இப்போது இந்த நூன் சாக்கினா இதுக்கு அடுத்தது என்ன எழுத்து வந்திருக்குன்னு பார்க்கணும். யா வந்திருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம
இதுகாம் பண்ணுவோம். இதுகாம் பண்ணி அதாவது இதுகாம் பில் குன்னா. ஓகே, ஐயத்த கத்தம அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இதை வந்து இணைக்கிறோம். ஆனால் எப்படி இணைக்கிறோம்? வித் குன்னாவோட இணைக்கிறோம். ஓகேவா? பில் குன்னா. ஐயத்த கத்தம. யா ஃபதா யா, த ஃபதா த, காஃப் ஃபதா, தால் ஷத்தா கத், தால் ஃபதா த, கத்த, மீம் ஃபதா ம, எத்த கத்தம. அப்போது இதில் எல்லாத்துலேயும் பாருங்கள் ஃபதா வந்திருக்குது. ஒரே டைமிங் தான் கொடுக்கணும். எத்த கத்தம. அப்போது இதில் பாருங்கள், இந்த யா அப்படிங்கிறது வந்து வசத்துல் லிசான் எழுத்து, நடு நாவு எழுத்து. த அப்படிங்கிறது வந்து தரஃபுல் லிசான், நுனி நாவு எழுத்து. காஃப் அப்படிங்கிறது வந்து அகசல் லிசான், கடைசி நாவு, அதாவது நாவின் கடைசி பகுதி, அந்த எழுத்து. தால் அப்படிங்கிறது வந்து இதுவும் தரஃபுல் லிசான். மீம் அப்படிங்கிறது ஷஃபதான். சரியா? உதடு எழுத்து. அடுத்தது ஔ, ஹம்சா ஃபதா, வாவ் சுக்குன், ஔ. இது வந்து வாவுல் லீன் இது. அப்போது ஔ, இந்த வாவ் அப்படிங்கிறது வந்து ஷஃபத்தான உதடு எழுத்து. வாயை வந்து இது சொல்லும் போதே குவிக்கணும், ஔ அப்படின்னு சொல்லி. அடுத்தது எத்த அஹர், யா ஃபதா யா, த ஃபதா த, ஹம்சா ஃபதா, ஹா ஷத்தா அஹ், ஹா ஃபதா ஹா, ரா ஃபதா ரா. இதில் எத்த அஹ்ஹரா, இந்த ராவை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? வக்ஃபு பண்ணால் சுக்குனை மாற்றுவோம். அப்போது சுக்குன் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள ஃபத்தா வந்துச்சுன்னா இதை வந்து தஃப்ஹீமாக ஓதுவோம். இந்த ஹா அப்படிங்கிறது இருக்குது பார்த்திங்களா, இது வந்து அதனல் ஹல்கு, மேல் தொண்டை எழுத்து. அது மட்டும் இல்லாமல் இது தஃப்ஹீம், வல்லினமான எழுத்து. ஓகேவா? அதனால் இதை வந்து நம்ம எப்படி ஓதுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக ஓதணும். அல் இஸ்திஆலா எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ எத்த அஹர். ஓகே, இது எப்படி ஓதணும்? லிமன் ஷாஅ மின்கும் அன் யதகத்தம அவ் யதஅஹர். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி தான் நம்ம வந்து தஜ்வீத் சட்டங்களை அப்ளை பண்ணி இன்ஷா அல்லாஹ் ஓத ப்ராக்டிஸ் பண்ணணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.